வணக்கம் 8 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபான்சியா. 12ஆம் வகுப்பு தேர்வில் மதிப்பெண் அடிப்படையில் மாணவர்களின் தரவரிசை பட்டியலை வெளியிடும் முறையை இந்த ஆண்டு முதல் தமிழக அரசு ரத்து செய்துள்ளது. +2 தேர்வுகள் நாளை வெளியாக உள்ள நிலையில் இதுகுறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனைக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடும் போது இனி மாநில அளவில் மற்றும் மாவட்ட அளவிலான தரவரிசை பட்டியல் வெளியிடப்படாது என கூறினார். தரவரிசை பட்டியல் மாணவர்களிடையே உளவியல் ரீதியாக மன உளைச்சலை ஏற்படுத்துவதை தடுக்க இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். மாநில அளவில் மாவட்ட அளவில் முதல் 2, 3 என்று தேர்வு முடிவுகள் தெரிந்து அறிவிக்கின்ற வழக்கம் நடைமுறையில் இருந்து வந்திருக்கிறது. இனி அது கைவிடப்படும். இதே நடைமுறை மத்திய அரசால் நடத்தப்படும் CBS மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தில் பின்பற்றி வருகிறது. ஏனென்று சொன்னால் முதல் 2, 3 என்ற தேர்வு பெறுகிற போது மற்ற மாணவர்கள் அதிலே ஒரு மார்க் குறைந்தாலும் கூட மன அழுத்தம் ஏற்படுகிறது. அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மன அழுத்தம் இருக்கக்கூடாது என்ற முறையில் இது இனிமேல் கைவிடப்படுகிறது. தேசிய அளவிலான தேர்வுகளை கருத்தில் கொண்டு 11ஆம் வகுப்பிற்கும் பொதுத் தேர்வை நடத்த ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். +1 பற்றி தான் இந்த அரசு நேற்றைய தினம் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று பவர் பாயிண்ட் குழு வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரும் உயர்மட்ட அமைச்சரும் அதில் கலந்து கொண்டார்கள். அவர் சில கருத்துக்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். இன்று உயர்மட்ட குழு கூடியிருக்கிறது. அதில் சிறந்த கல்வியாளர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நானும் செயலவர்களும் அதில் கலந்து கொண்டு சில கருத்துக்களை பரிமாறி இருக்கிறோம். அதை பற்றி அரசு பரிசீலனை இருக்கிறது. தமிழகத்தில் புதிதாக 7 இடங்களில் மணல் குவாரிகள் அமைக்கப்பட உள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் இயந்திரங்கள் மற்றும் மனித ஆற்றலை பயன்படுத்தி இயங்கும் மணல் குவாரிகளுடன் புதிதாக 7 மணல் குவாரிகள் அமைக்க மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையத்தின் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. புதிய மணல் குவாரிகளை பரவலாக அமைத்து கட்டுமான பணிகளுக்கு தட்டுப்பாடின்றி மணல் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள மணல் குவாரிகளில் அரசே மணல் விற்பனை நிலையங்களை அமைத்து மணல் விற்பனை செய்யும் என்று ஏற்கனவே தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளதுபடி மணல் விற்பனை நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக செய்திக்குறிப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. தேவைப்படும் இடங்களில் ஆற்றங்கரைக்கு அருகில் மணல் விற்பனை நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் மணலுக்கான விற்பனை தொகையினை டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டுகள் மூலம் செலுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக அரசு செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாஸ்மாக் மதுக்கடையை மூட வலியுறுத்தி வரும் 13ஆம் தேதி மதுக்கடை முன்பு புத்தகம் படிக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக 7 வயது சிறுவன் ஆகாஷ் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் மதுக்கடைகளை முற்றிலுமாக மூடக்கோரி போராட்டம் நடத்திய 7 வயது சிறுவன் ஆகாஷ் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்தான். தான் வசிக்கும் சென்னை படூர் பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடையால் அப்பகுதியில் உள்ள கல்லூரி மாணவர்கள் கூட மது பழக்கத்திற்கு அடிமையாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக சிறுவன் ஆகாஷ் வேதனையுடன் தெரிவித்தான். இதனால் குற்றச் செயல்களில் அதிகரித்து வருவதாகவும் அவன் கூறினான். இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவித்தும் இதுவரை மதுக்கடை அகற்றவில்லை என்று அந்த சிறுவன் வரும் 13ஆம் தேதி படூர் மதுக்கடை முன்பு காந்திய வழியில் புத்தகம் படிக்கும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தான். நான் அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ணுறேன், படிக்கும் போராட்டம். அங்கே நான் ஒரு புக்கு எடுத்து படிப்பேன். அதுதான் நான் ப்ரொட்டஸ்ட்டு. நான் சாலை மறியல் அப்படி டிஸ்டர்ப் பண்ணுற போராட்டம்லாம் பண்ண மாட்டேன். காந்திய வழியில் போராடுவேன்.
அரசு மருத்துவமனைக்கு மகனை அழைத்து வந்து சிகிச்சை பெற்றுள்ளார் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி. முன்னுதாரணமாக மாறியுள்ள சிவகங்கை மாவட்ட ஆட்சியரின் செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்த மருத்துவமனைக்கு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி தனது 8 வயது மகன் அன்பு செல்வத்தை அழைத்து வந்திருந்தார். கண்ணில் பார்வை குறைபாடு இருப்பதாக கூறி அவர் அழைத்து வந்திருந்தார். சிறுவனுக்கு கண் சிகிச்சை மருத்துவர்கள் பரிசோதனை செய்து சிகிச்சை பெற்றனர். அரசு பணியில் உள்ள அதிகாரிகள் தனியார் மருத்துவமனைகளை மட்டுமே நாடி செல்லும் நிலையில் மாவட்ட ஆட்சியர் தனது மகனை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து வந்து சிகிச்சை பெற்றதற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். உதகை தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் பல வகையான வண்ண மலர்கள் சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு பெரும் விருந்தாக அமைந்துள்ளது. மலைகளின் அரசு என்றழைக்கப்படும் உதகையில் தற்போது கோடை சீசன் களை கட்டுகிறது. இதனால் தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். அங்கு வருவோரில் பெரும்பான்மையான சுற்றுலா பயணிகள் முதலில் அரசு தாவரவியல் பூங்காவை காணவே அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். கோடை சீசனுக்காக நடப்பட்ட சுமார் 5 லட்சம் மலர் செடிகளிலும் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. மலர் கண்காட்சியின் போது அலங்கார மேடைகளில் வைப்பதற்காக 15,000 மலர் தொட்டிகளில் நடவு செய்யப்பட்ட செடிகளிலும் பூக்கள் பூக்க துவங்கியுள்ளன. இதனால் சுற்றுலா பயணிகள் எங்கு திரும்பினாலும் பூக்களாகவே காட்சியளிக்கின்றன. இதனிடையே வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்கான இறுதிக்கட்ட ஏற்பாடுகளை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இங்கே வந்து நிறைய இடம் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது நாங்கள் கார்டன் வந்திருக்கோம். இங்கே ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக நிறைய இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப புதுமையாகவும் இருக்குது. ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாம் சூப்பராக நல்லா அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியாக வந்திருக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜூன் 1ஆம் தேதி முதல் ஏடிஎம்மில் ஒவ்வொரு முறை பணம் எடுக்கும் போதும் 25 ரூபாய் சேவை கட்டணம் வசூலிக்கப்படும் என பாரத ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது. இதனால் அந்த வங்கி வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏடிஎம் சேவை கட்டணம் உள்ளிட்டவற்றில் அதிரடி மாற்றங்களுடன் புதிய விதிகளை எஸ்பிஐ வங்கி வரும் 1ஆம் தேதி முதல் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதன்படி தற்போது மாதம் ஒன்றுக்கு 4 முறை இலவசமாக ஏடிஎம்களிலிருந்து பணம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற நடைமுறை ரத்து செய்யப்படுகிறது. ஜூன் 1ஆம் தேதி முதல் வங்கியில் பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் வாடிக்கையாளர்கள் 25 ரூபாய் சேவை கட்டணம் செலுத்த வேண்டும். மாதத்திற்கு 4 முறைக்கு மேல் பணம் எடுக்கும் போது ஏடிஎம் சேவை கட்டணம் 50 ரூபாயாக உயரும். அது தவிர சேவை வரியும் செலுத்த வேண்டும். ரூபே கார்டுகள் மூலம் ஏடிஎம்மில் பணம் எடுப்பவர்கள் இந்த கட்டண உயர்வுக்கு பொருந்தாது. மாதத்திற்கு 4 முறை இலவசமாக அவர்கள் ஏடிஎம்மை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதேபோல் வங்கியில் பணம் செலுத்துவதற்கு சேவை கட்டணத்தை எஸ்பிஐ அறிவித்துள்ளது. அதன்படி வங்கிக்கு வந்து பணம் செலுத்தும் போது செலுத்தப்படும் தொகைக்கு 10,000 ரூபாய்க்கு 0.25% கட்டணம் மற்றும் சேவை கட்டணமாக வசூலிக்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்த எஸ்பிஐ திட்டமிடப்பட்டுள்ளது. ஏடிஎம்மில் பணம் எடுக்கும் ஒவ்வொரு முறைக்கும் 25 ரூபாய் கட்டணம் வசூலிக்க எஸ்பிஐ முடிவு செய்திருப்பது அந்த வங்கி வாடிக்கையாளர்களை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதுகுறித்து எஸ்பிஐ வங்கி வாடிக்கையாளர்கள் நியூஸ்7 தமிழுடன் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். க்ளீன் இந்தியாங்கிறாங்க, டிஜிட்டல் இந்தியாங்கிறாங்க. டிஜிட்டல் இந்தியாக்காக நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? இதெல்லாம் வேஸ்ட்டு. எதுக்குங்கிறேன். இப்போ நான் என் சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் போய் 100-200 தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தரம் ஏடிஎம்மில். இதெல்லாம் எப்படி 25 ரூபா எடுத்தேன்னா அது என் மாத சம்பளமே போயிடும். அந்த 25 ரூபாயிலே போயிடும். ஸோ இதெல்லாம் டிஜிட்டல் இந்தியாவே கிடையாது. எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்ணுறாங்க. பாதிக்கப்படுறது பார்த்திங்கன்னா நடுத்தர வர்க்கத்தையும் அதுக்கு கீழே இருக்கும் வர்க்கத்தையும் சேர்ந்தவங்க தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது கவர்மெண்ட் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயில் அக்கௌண்ட் இருக்குது. என் சேலரியே பார்த்தீங்கன்னா 10,000 அப்படி தான். அதில் நான் இப்போ 100 ருபீஸ் 200 அவ்வளோதான் எடுப்பேன். 1000 இந்த ரேஞ்சில் தான் எடுப்பேன். அப்படின்னா எனக்கு அப்போ ஒவ்வொருத்தரையும் 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணால் என் சேலரி அந்தளவுக்கு யோசிச்சு பாருங்கள். எனக்கே அப்படின்னா இப்போ எனக்கு கீழே 6,000 7,000 இந்த சேலரி வாங்குறாங்க. அவங்க நிலமையில யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அக்கௌண்ட்லேயே போட்டுறாங்க பணம். ஒரு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் பே பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு ஒரு குழந்தைக்கே எடுக்கணும்னா ஏடிஎம் நம்பி தான் போகிறாங்க. இப்போ அதில் 25 ரூபா பிடிச்சாங்கன்னா இது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
அதனால் என்னென்னா நான் எஸ்பிஐ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஸ்டேட் பேங்க் ஓப்பனாக சேஃப்டியாக இருக்கும் தான் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா அதிலே இப்போது மந்த்லி இனிமேல் ஜூன் மந்த்லன்னு சொல்லியிருக்காங்க ஒரு டைம் சேவ் பண்ணுவோம் 25 rupees எடுக்கிறேன்னு. இப்போ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிட்டு வரது ஒரு டைமே நம்ம அவசரத்துக்காக தான் ஏடிஎம்மில் பணம் போட்டு யூஸ் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு டைம் 25 rupees எடுக்கணுன்றது ரொம்ப இதாக தான் இருக்குது. நாங்கள்லாம் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்குறேங்க. அதில் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஏடிஎம் பணம் எடுக்கும்போது 25 ரூபா பிடிச்சாங்கன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப இழப்பாக போயிருங்க. பொதுமக்களுக்கு எல்லாத்துக்குமே இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய இழப்புங்க. ஏடிஎம் சேவை கட்டணத்தை உயர்த்துவதை எஸ்பிஐ நிர்வாகம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று அகில இந்திய வங்கி மேலாளர் சங்கத்தின் தலைவர் தாமஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சேவைக்காக வங்கி என்கிற நிலை போய் லாபத்திற்காக வங்கி என்ற நிலையை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று தாமஸ் வலியுறுத்தியுள்ளார். இது வங்கிக்கு ஒரு அவப்பெயரை உருவாக்கும். ஒன்று. ரெண்டாவது, சாதாரண மக்களுக்கான சேவை செய்வதற்கான வங்கின்னு தானே இவ்வளோ நாளும் சொல்லியிருந்தோம். ஸ்டேட் பேங்க்கினுடைய கோட்டேஷனே என்னென்னு சொன்னால், பேங்கர் டு எவ்ரி இண்டியன், சர்விங் தி ஸ்மாலஸ்ட் மேன், பிக்கஸ்ட் பேங்க் சர்விங் தி ஸ்மாலஸ்ட் மேன் சொல்லி. அப்போ அந்த அடிப்படையே இப்போது கேள்விக்குறியாகிறது. மக்களுக்கு இதனால் அதிருப்தி வரும்போது வங்கியை விட்டு செல்லக்கூடியவர்கள் மீண்டும் வரமாட்டார்கள். இது காலப்போக்கில் வங்கிக்கு ஒரு பெரிய நஷ்டத்தை உருவாக்கும் என்று கருது. இதற்கிடையே புதியதாக அறிவிக்கப்பட்டுள்ள ஏடிஎம் சேவை கட்டணம் எஸ்பிஐ வட்டி வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று எஸ்பிஐ வங்கி விளக்கம் அளித்துள்ளது. பெங்களூருவில் மலை போல் பழைய ரூபாய் நோட்டுகளை பதுக்கி வைத்திருந்த முன்னாள் கவுன்சிலர் நாகராஜ் 27 நாட்களுக்கு பின்பு திருவண்ணாமலை அருகே கைது செய்யப்பட்டுள்ளார். பழைய ரூபாய் நோட்டுகளை மாற்றித் தருவதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக பெங்களூருவைச் சேர்ந்தவர் அளித்த புகாரின் அடிப்படையில் பெங்களூரு போலீசார் கடந்த மாதம் 14ஆம் தேதி ஸ்ரீராம்புரம் பகுதியில் உள்ள நாகராஜ் வீட்டில் சோதனை நடத்தினர். அப்போது பல கோடி ரூபாய் மதிப்பிலான பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் மலை போல் பதுக்கி வைக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. இந்த நோட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் முன்கூட்டியே போலீஸ் வருவது குறித்து தகவல் அறிந்த நாகராஜ் தனது 2 மகன்களுடன் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இந்த சூழலில் பெங்களூரு போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து தமிழகம், ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் அவர்களை தேடி வந்தனர். இந்த நிலையில் 27 நாட்களுக்கு பின்பு நாகராஜ் திருவண்ணாமலை வாழைப்பந்தல் பகுதியில் பண்ணை வீட்டில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு விரைந்த போலீசார் நாகராஜ் மற்றும் அவரது மகன்கள் காந்தி மற்றும் சாஸ்திரி ஆகியோரை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதியதாக டாஸ்மாக் கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே ஆவாரம்பட்டி பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் மதுபான கடையை அகற்ற வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம், இந்திய மாதர் சங்கம் உட்பட பல்வேறு அமைப்பினர் டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு ஒப்பாரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மதுபான கடையை அகற்றும் வரை அந்த பகுதியிலிருந்து கலைந்து செல்வதில்லை என்றும் பெண்கள் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். நாகை மாவட்டம் பூம்புகார் அருகே குரங்குப்புத்தூரில் மீண்டும் டாஸ்மாக் மதுபான கடை திறக்கப்பட்டதை கண்டித்து பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது டாஸ்மாக் கடையை உடனடியாக மூட வேண்டும் என கோஷங்கள் எழுப்பிய பாமகவினர் தங்களின் எதிர்ப்பை மீறி டாஸ்மாக் கடை செயல்பட்டால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் எச்சரிக்கை செய்தனர். தென்காசி வட்டாரத்தில் பெய்த மழை காரணமாக குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. தென்காசி, செங்கோட்டை, குற்றாலம் ஆகிய இடங்களிலும் இவற்றை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் நேற்றிரவு 1 மணி நேரத்துக்கும் மேலாக பலத்த மழை பெய்தது. இதனால் குற்றாலம் மெயின் அருவியிலும் 5 அருவியிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் அருவிகளில் மகிழ்ச்சியுடன் குளித்துச் செல்கின்றனர். கோடை விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் வழக்கத்தை விட சற்று அதிகரித்து காணப்படுகிறது. ஏழைகளின் உதவி என அழைக்கப்படும் ஏற்காட்டில் தாவரவியல் பூங்கா கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாக மாறியதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம்.
தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றான ஏற்காட்டில் ஆண்டின் எல்லா நாட்களிலும் மிதமான தட்பவெப்பம் நிலவுவதால் அதிக எண்ணிக்கையில் சுற்றுலா பயணிகள் வந்து செல்கிறார்கள். ஊட்டி, கொடைக்கானல் போன்ற ஏற்காட்டிலும் தாவரவியல் பூங்கா 36 ஏக்கரில் உருவாக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வர் ஜெயலலிதாவால் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது இந்த பூங்கா சுற்றுலா பயணிகள் யாருமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. காரணம் அங்கு வளர்ந்துள்ள புதர்கள். சரி, ஏற்காடு போகலான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஏமாற்றமாக இருக்குது. தாவரவியல் பூங்கா பார்க்கறதுக்காக 30 ரூபா டிக்கெட் வாங்கினாங்க. சரி, குழந்தைங்கள இட்டுன்னு வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தா தாவரவியல் பூங்காவில் வந்து தாவர செடியெல்லாம் வந்து ரொம்ப வந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது. ஒரே குப்பையாக இருக்குது. குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணாமே இருக்கிறாங்க. ஒரு ஏமாற்றமாக இருக்குது எங்களுக்கு. நம்ம ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் எங்களால் என்ஜாய் பண்ண முடியல. ரொம்ப வருத்தமாக இருக்குங்க எங்களுக்கு. தாவரவியல் பூங்காவில் உள்ள மலர் கண்காட்சி திடல் கால்நடைகளின் மேய்ச்சல் நிலமாகவே மாறிவிட்டது. பார்வையாளர்கள் மாடங்கள், சிறு பாலங்கள், நடைபாதைகள் உள்ளிட்ட அனைத்து இடங்களும் சேதமடைந்து காணப்படுகின்றன. பூங்காலாம் சரியில்லைங்க சார். ரோஸ்லாம் ரொம்ப வாடி இருக்கு. பராமரிப்பு கம்மி தான் சார். அங்கே கார்டன்லாம் இருக்கு, அதெல்லாம் கூட பராமரிப்பு கம்மி தான். கோடை காலத்தில் மலர் கண்காட்சிக்காக மிகப்பெரிய திடல் தாவரவியல் பூங்காவில் உருவாக்கப்பட்டது. இதற்கென பிரத்யேக மேடைகளும் நிரந்தரமாக அமைக்கப்பட்டன. ஆனால் தொடங்கப்பட்டு 5 ஆண்டுகளாகியும் இன்னும் ஒருமுறை கூட தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறவில்லை. சுத்தமாக சரியில்லை. இதை வந்து பல கோடி ரூபா பணம் வந்து நஷ்டமாக இருக்குது. அதிகாரிகள் வந்து ஒழுங்காக ஆய்வு பண்ணல. இதில் ஃப்ளவர் ஷோ நடக்க போது இன்னும் குப்பையாட்டம் இருக்குது. பூங்கா பார்த்தா ஒரு டைமாக வந்து நல்லா இது பார்த்தா மக்கள் வந்து கண்டு நல்லா ரசிப்பாங்க. அதே மாதிரி பூங்கா வந்து ஏற்காடில் பெரிய தொழில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய இடத்தை முறையாக பயன்படுத்தினால் தாவரவியல் பூங்காவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கும். தாவரவியல் பூங்காவின் நிலை குறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் கேட்டபோது பராமரிப்பிற்கென தனியாக நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று தெரிவித்தனர். ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். இத்துடன் 8 மணி செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.